என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய மூவி ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நான் வந்து இந்த இந்த ஒரு படத்த பத்தி பேசுறேன். பட் ரிவ்யூ இல்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லப் போறேன் அந்த படத்துல. இந்த 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 படத்த பத்தி. நான் வந்து ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, மைக்கிள் மைக்கேல் படத்துக்கு போயிருந்தேன். அந்த படத்த பார்த்து என்னோட அனுபவம் நான் எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணேன்னு பார்க்க போறோம். மோஸ்ட்லி நான் வந்து படங்கள் வந்து நான் ரிவ்யூ சொல்லுவேன். படம் எப்படி இருக்கு அதுக்கு ரிவ்யூ சொல்லுவேன். பட் இது ரிவ்யூயா நான் என்னால சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு குடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரி இருந்தது. நான் ஃபீல் பண்ண விஷயம் வந்து ஒரு வேற மாரியான அனுபவம். ஸோ அத நான் வந்து உங்களுக்குலாம் சொல்லணும். அத சொல்லி உங்களுக்கும் அந்த அனுபவத்த வந்து முடிஞ்சத ஷேர் பண்ணேன். சேம் டைம் படம் பார்க்காதவங்க பார்க்கணும்னு சொல்லி வீடியோ பண்ணியிருந்தேன். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக்கா வந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த மைக்கேல் படம். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அண்ணன் மகன், அவருடைய ஓன் பிரதருடைய பையன் வந்து ஜாஃபர் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சனே வாழ்ந்திருக்காங்க. இப்படி என்ன சொல்லப்போனா, நமக்கு வந்து மைக்கேல் ஜாக்சன் அதாவது ஒரு சில வயதினருக்கு வந்து மைக்கேல் ஜாக்சன் தெரியாம இருக்கலாம். ஒரு சில வயதினர் வந்து மைக்கேல் ஜாக்சன பார்க்காம இருக்கலாம். அப்படி எந்த ஃபீல் இருந்தாலும், அந்த ஃபீல வந்து முழுமையா பூர்த்தி பண்ற மாரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ டிட்டோவா மைக்கேல் ஜாக்சன் மாரியே எக்ஸாக்ட்டா அவருடைய சொந்த சித்தப்பா தான். ஸோ அதுக்கேத்த மாரி அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் அசைவுகள், சான்ஸே இல்ல பயங்கரமா இருந்தது. இது ஒரு பயோபிக் ஃபிலிம். நான் நெறைய பயோபிக் ஃபிலிம் பார்த்துருக்கேன். இங்கிலீஷ் மூவிஸும் பார்த்துருக்கேன். இந்த டயலாக்ஸ் டெலிவரி அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். படமும் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பட் இந்த படம் விறுவிறுவிறுவிறுன்னு போகுது. எங்கேயுமே போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட்ல வந்து சைல்ட் ஆக்டர் ஒருத்தர் வராங்க. அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது இது பயோபிக்னால அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் வளர்ந்தது. அவர் என்னென்ன விஷயம் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லி படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வில்லன் சொல்லப்போனா மைக்கேல் ஜாக்சன் அப்பா தான் வில்லன். வில்லன் மீன்ஸ் அவர் ஒரு தாட்ல அவர் ஒரு விஷயம் பண்ண ஆசைப்படுறாரு. பட் மைக்கேல் அதுல இருந்து விலகி தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குறாரு இல்லையா படம். ஆக்சுவலா பார்த்தா இது 2, 3 பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல மைக்கேல் ஜாக்சன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் ஃபுல்லா காட்டுறாங்க படத்துல. அதுக்கப்புறம் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காட்டின வரையுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு கான்செப்ட் பண்ண மாதிரி ஒரு ஒரு டிசைன் நிகழ்ச்சியில போய் நீங்க உட்காந்தீங்கன்னா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருந்து இது எனக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா மாமா பையன் அஸ்வந்த் சொன்னாங்க. நீங்க அந்த படம் பார்த்தீங்க இல்ல பார்க்கல பண்ணேன். போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகாது. நீங்க ஒரு கான்செப்ட்ல போய் உட்காந்து நீங்க வந்து ஷோ பார்க்குறது ஃபீல் ஆகும்னா சேம் டிட்டோ ஒரு ஏதோ இசை நிகழ்ச்சிக்கு போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இசை நிகழ்ச்சி நம்ம வந்து என்ஜாய் பண்ண வந்தோம். அந்த மாதிரி அந்த படத்தை ஃபீல் கொடுத்துருந்தாங்க. மெயினா சொல்லப்போனா இந்த இவர் தான் ஜேஃபர் ஜாக்சன் அவங்க அண்ணன் பையன் இருக்கார்ல, அவரு சான்ஸே இல்லை. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒருவேளை இவர் தான் மைக்கேல் ஜாக்சனான்ற அளவுக்கு ஒரு 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 தாட்டை கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் செம்மையா சூப்பரா இருந்தது. தேட்டர்ல எங்குமே போர் அடிக்கல. எந்த இடத்துல லேக் இல்லை. இதுதான் போர் சீன் சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய இங்கிலீஷ் மொழி புதுசு புதுசு வசனம் பேசுவாங்க. சத்தம் இல்லாம அப்படி சில அந்த மாதிரி டைலாக் கிளியரா இருந்தது. சப்டைட்டிலோட தான் பார்த்தோம். இருந்தாலும் ஓரளவு இங்கிலீஷ் புரியனால படம் வந்து கரெக்ட் ஆச்சு. சேம் டைம் வந்து மியூசிக் லவர்ஸ் ஒரு எப்படி சொல்றது மைக்கேல் ஜாக்சன் யாராச்சும் மறந்துட்டாங்களா காலம் கடந்த யாரும் மறந்தாங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் மறுபடியும் திரையில கொண்டு வந்து நம்ம வந்து உயிர்ப்பிச்சு காட்டுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபரும் சரி, அப்புறம் வந்து கேமரா கேமரா ஒர்க், அதாவது சினிமா ஃபோட்டோகிராஃபி கேமரா ஒர்க் அண்ட் ஜெஃபர் ஜாக்சன் அவரும் சரி, கோ ஆர்டிஸ்ட் அவங்க அந்த கேரக்டர் நடிச்ச மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து தத்ரூமா ரியலா அந்த லைஃப்ல நம்ம போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வராங்க. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து படத்தை பத்தின ரிவ்யூ சொல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். நான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண ரொம்ப அந்த படத்துக்குள்ளே நம்ம டிராவல் ஆரம்பிச்சது. மைக்கேல் ஜாக்சன் என்னென்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அந்த விஷயம் படத்துல வந்து மைலூட்டா காட்டினாங்க. அவர் வந்து குரங்கு சிம்பஞ்சி வீட்டுல வளர்த்துருந்தாரு. அப்புறம் நிறைய அனிமல்ஸ் வளர்த்துருக்காரு. டாய்ஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து படிச்சுக்கலாம் கேட்டிருக்கலாம். படத்துல வந்து விஷுவலா பார்க்க சொல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ நீங்க இந்த படம் பார்க்கலாம், தாராளமா படம் பார்க்கலாம். மியூசிக் லவர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட். பட் தமிழ் இல்லை இந்த படம். பட் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இங்கிலீஷ் தான். ஆம், தமிழ் இங்கிலீஷ் தெரியாதும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் எப்படி இங்கிலீஷ் ஓகே அப்படின்ற பட்சத்தில் படம் வந்து சூப்பராக இருக்கு. எப்படி சொல்ல என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது சொல்ல டைலாக் டெலிவரியும் வந்து ரொம்ப ரொம்ப சைலண்டா இல்லாம மற்ற படங்கள் காட்டிலும் நிறைய படங்கள் டைலாக் வந்து கிளியரா இருக்காது. ஈவன் சொல்ல போனா மற்ற கண்ட்ரிஸ் அதாவது ஃபாரினர்ஸ் தவிர்த்து மீடியா இருக்கும் வந்து டக்குன்னு புரியாத வகையில் இருக்கும் டைலாக் தான். So அதெல்லாம் எந்த பிரச்சனை படம் நல்லா புரிஞ்சுது. நல்ல என்டர்டைன்மெண்ட் நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட்ல போயிட்டு நீங்க உட்காந்துட்டு ஒரு இசை நிகழ்ச்சி உட்காந்து அவங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை கொடுத்தாங்க. டான்ஸ்லாம் எனக்கு என்னமோ மைக்கேல் ஜாக்சனே வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய சின்ன வயசு மைக்கேல் ஜாக்சன் வீடியோஸ் பார்த்திருக்கேன். எனக்கு அது பார்க்க பயங்கர வைபா இருந்தது. நம்ம ஒரு அதான் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள பயணம் பண்ண மாதிரி டிராவல் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருந்தாங்க. நிஜமாவே சினிமா போட்டோகிராஃபி டைரக்டர்ஸ் இவங்களாம் வந்து பெரிய சொல்லி சொல்லலாம். ஒரு ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர். நிறைய அவர் மீதான் நிறைய விஷயங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் வெளியுலகத்துல அவர் ஒரு மியூசிஷியனா அவர் வந்து எங்குமே தோக்கல. அந்த அளவுக்கு ஒரு லைஃப் வந்து ஒரு மியூசிக்ல வந்து ஒரு கிங் ஆஃப் பாப்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து லைஃப் இருந்தது. அது அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபீலை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா படம் பாருங்க. செம்மையா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு படம். பயோபிக் தான். இது வந்து எப்படி சொல்றேன்னா அவரோட வாழ்க்கை வரலாறு தான். இந்த வரலாறை வந்து கரெக்டா கேரி பண்ணி கொண்டு போன ஃபீல் எனக்கு நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா படம் பாருங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க தொடர்ந்து என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் வீடியோ. மீண்டும் இந்த வீடியோ சந்திக்கலாங்க. பாய்ங்க.